அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பெரிய அற்புதம் உங்களுக்கு செய்வார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் காலம் வரைக்கும் அவர்களை கைவிடவில்லை. வழியிலே செங்கடலை சந்தித்தார்கள், வனாந்திரத்தில் நடந்தார்கள், எரிகோ அவர்களுக்கு தடையாயிருந்தது, பல ராஜாக்கள் எதிர்ப்பாயிருந்தார்கள். எல்லாவற்றிலும் ஜெயமும் வெற்றியும் கொடுத்து ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்து அங்கு அவர்களோடு கூடவே இருந்து கானான் தேசத்தை, அதாவது இலக்கை அடைய வைத்தார். இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையிலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நிச்சயமாய் கைவிட மாட்டார். தேவன் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ, என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த அழைப்பிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அழைப்பிலே பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் அழைத்தது நிச்சயமாய் நிறைவேறும். இதை பார்க்கிற அருமையான சகோதரா, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பாதை செங்கடலுக்கு முன்பாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம், எரிகோவுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் இதை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையிலும் அப்படி நடக்க பண்ணுவார். நீங்கள் வனாந்தரம் போன்ற வாழ்க்கையின் பாதையில் நடக்கும்போது அங்கு தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலே மறைத்து, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே மறைத்து, எந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ அந்த இடத்திலே தூக்கி எடுத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். இந்த காலை நேரத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாமல் மிகுந்த தைரியத்தோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய அற்புதங்களை செய்வார். தம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிதான் மிக அழகாய் அவர்களை நடத்தி கொண்டு போயிருக்கிறார். தாவீது எனும் பரிசுத்தவானை ராஜாவாக்குவதற்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு தாவீதினுடைய காலங்கள் வரைக்கும் தேவன் கூடவே இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்தார். ஒரு பக்கம் எதிர்ப்பாய் இருந்தது. ஆனால் வசனத்திலே சவுல் தாவீதை கொல்வதற்கு எப்பொழுதெல்லாம் தேடிக்கொண்டிருந்தானோ ஒரு நாளும் தாவீதை சவுலின் கையிலே கொடுக்கவில்லை. தானியேலை சிங்கக்கபியில் போட்டு அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே தானியேலை காப்பாற்றி ராஜாவே சாட்சி கொடுக்க வைத்தார். இப்படி நிறைய அற்புதங்களை நாம சொல்லலாம். யோசேப்பின் வாழ்க்கை மிக நெருக்கமாய் இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கூடவே இருந்து ஜனத்தின் அதிபதியாக, எகிப்தின் அதிபதியாக ஆண்டவர் வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையின் பாதைகள் இப்பொழுது கடினம் போல தெரியலாம். ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாயிருங்கள், விசுவாசத்தில் நில்லுங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதியுங்கள், அவரோடு நடக்க பழகி கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் சில மூத்த ஊழியர்களோடு பேசும்போது அவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் எங்களை அழைத்த போது சொன்ன வார்த்தை, கர்த்தர் அழைத்த போது கொடுத்த தரிசனம் எங்க வாழ்க்கையில முழுவதுமாய் நிறைவேறுக்கு பாஸ்டர். முழுவதுமாய் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார். அந்த பாதைகளை கடந்து வரும்போது கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று என்று நிறைய மூத்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். மிகுந்த தைரியமாயிருங்கள். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகாதபடி தேவன் அற்புதம் செய்தாரோ அதே போல அவர் கூடவே இருந்து உங்களையும் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதம் செய்வார். ஒருவேளை அந்த அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் காணலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யற்றும். இதுவரைக்கும் கண்டிராத பாதைகளிலே தேவன் நடத்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.